ஒரு நேரம் ஒரு 2 லிட்டர் 3 கிலோ தீவனம் போடணும். ஒரு 3 நேரம் தண்ணி வைக்கணும்னா அப்பதான் அந்த மாடுலாம் கண்டிப்பா பால் கறவை அதிகமா இருக்கணும். இப்படி மாதிரிலாம் ஹெவி சைஸ் மாடுகள்லாம் பசுந்தீவனம் கொடுத்தா தான் கொஞ்சம் மாடு நல்லா இருக்கும். சரிங்க. அதனால பசுந்தீவன புல்லு சூப்பர் நேப்பியர் இது மாதிரி இருக்கிறவங்க அரைச்சி போட்டா நல்லா இருக்கும். நான் பண்ண அந்த டயத்துக்கு வச்சிடறோம்னா இன்னைக்கு ரெகுலரா 5 மணிக்கு வைக்கணும். அந்த ரெகுலரா அந்த 5 மணிக்கு வச்சா அந்த மாடு லெவல் குறையாது. எனக்கு அந்த மாடு தண்ணி எடுத்துட்டு இருக்கும், மாடு அந்த இதே இருக்கும். சின்ன சின்ன விவசாயிகள் இந்த மாதிரி பெரிய சைஸ் மாடுகள் வாங்கி வளர்க்க முடியுங்களா? வளர்க்கலாம், கண்டிப்பா வளர்க்கலாம். இதெல்லாம் அப்புறம் விவசாயிக்கு வளர்த்த மாடு தானே. டவுனுக்குள்ள மேய்ஞ்ச மாடு கிடையாதுன்னா இல்லை, விவசாயி வளர்த்த மாடு தான். அவங்க நம்ம வளர்க்குற முறையில தானே இருக்கு. நம்ம பார்த்து எப்படி மாடு வேணாலும் வளர்க்கலாம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற மாடு கூட விவசாயி சாதாரண விவசாயி ஒரு ஆள் கூட வளர்க்குறாங்க. எல்லா ஊரும் கேரளா ஆந்திரா கூட போச்சு. நான் நேற்றுக்கு மெட்ராஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம், கேரளாவுக்கு போயிட்டு தான் இருக்கு. எல்லா ஊரும் கொடுத்துட்டு தான், நாளை தமிழ்நாடு பூரா கொடுத்துட்டு தான் இருக்கோம். வெளியிலையும் மாடு போயிட்டு தானே இருக்கு. நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம்னா, கரூர் மாவட்டம் பக்கத்தில் நம்ம மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா. நம்மகிட்ட எப்பவுமே ஒரு 25 to 30 மாட்டுக்கு மேலே எப்பவுமே நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குண்ணா. ஹெச்எப், ஜெர்சி கிராஸு, கிர்ரி கிராஸு, காங்கிரேஜ் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி மாடு நம்ம எடுத்து கொடுக்கலாம். நம்ம நல்ல பெரிய பண்ணையாளர்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு பண்ணைக்கு எடுத்து கொடுக்கலாம். வீட்டு தேவைக்கு வேணுங்களுக்கு வீட்டு தேவைக்கு எடுத்து கொடுக்கலாம்ண்ணா. நம்மகிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாயில் இருந்துங்கன்னா ₹1 1.20, 1.30, 1.40 வரையும் மாடு இருக்குங்கண்ணா. ஜெர்சி இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 8-9 மாடு வித்துருச்சு. ஜெர்சி நிறையா கொடுத்தாச்சு. லோக்கலில் தான் நான் வாங்குறோம். லோக்கல் நம்ம அங்கே விவசாயிகிட்டு தான் வாங்கிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்மகிட்ட ஒரு 25 to 30 மாடு ரெகுலராக இருக்குண்ணா. எல்லா நாளுமே இருக்கும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெச்எப்ண்ணா. நல்ல ஒரு மொட்டைங்கண்ணா, நல்லா கருப்பு சட்டைங்கண்ணா, நல்லா ஒரு வெள்ளை மர மெஜாரிட்டி. இன்னொரு 10 நாள் எடுத்துக்கண்ணா. ஃபுல்லாக மடி எடுத்தானா கண்ணு போடும். ஒரு பார்த்தீங்கன்னால தெரியும். நல்ல ஒரு நல்ல காம்பில் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் காம்பில் கருப்பு அமைஞ்சிருக்கு. இன்னொரு 10 நாள் ஆகணும். 10 நாள் கழிச்சு தான் கண்ணு போடும். மாடு 3 நீத்துமாண்ணா. ஆமாங்கண்ணா. அடுத்து இது தலையீத்துனால ஒரு ஹெவி சைஸ் மாண்ணா. நல்ல பிரீடு மொட்டை. இது இன்னும் 20 நாள் டைம் இருக்குண்ணா. இந்த மாட்டுக்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. இது ஒரு தலையத்துல 20 லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாம். 20 லிட்டருக்கு கண்டிங்க 20 லிட்டருக்கு மேலே தான் எதிர்பார்க்கும் பால் கறக்கன். நல்ல கிடையாதுண்ணா. ஹெச்எப்னால தலையத்துல 4 பல்லு இந்த சைஸில் இருக்காதுண்ணா. அடுத்து இது ஹெச்எப்னா, இது ஹெச்எப்லாம் நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாண்ணா. மாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சைஸுங்க வரும். 1.5 சைஸ்க்கு இருக்கு. மூஞ்சி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல ஒரு பிரீடு மூஞ்சிங்கண்ணா. நல்ல ஹெச்எப் மாடு, கொம்பு டைப் மாடு. நல்லா பண்ணைக்கு வேணுங்கிறது நல்லா செட் ஆகணும். நல்ல ஒரு பெரிய ஃபார்முக்கு செட் ஆகும். வீட்டு தைக்கல ஒரு வீட்டில் வளர்ந்த மாடு தான். இது ஒரு 20 லிட்டருக்கு மேலே தானே எதிர்பார்க்கலாம். தலையீத்தானே மாட்டை பார்த்தீங்கன்னா தெரியல, கருங்காம்பு. நல்லா ஃபுல்லாக இன்னும் மடி வைக்கணும். இன்னும் ஃபுல்லாக மடி எடுத்தால் கண்ணு போடும். அடுத்து இது ஒரு ஹெச்எப் கிராஸ் தானே. இதனால ஒரு நல்ல வெயிட் மாடுனா. இன்னொரு 10 நாள் ஆகும். 22 லிட்டர் கறந்த மாடு தானே. மடி வந்து இன்னொரு 10-15 நாள் ஆனால் தானே அதை ஃபுல் மடி எடுத்தா தானே தெரியும். நல்லா நரம்பு தார, நல்லா காம்புல ஹெச்எப் இருக்குண்ணா. நல்லா கருங்காம்பு, ரோஸ் காம்புல கருங்காம்பு அமைஞ்சிருக்கு. இது ஒரு 20க்கு மேலதான் எதிர்பார்க்கலாம். நான் பால் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல நரம்பு ஓட்டங்கண்ணா. நல்லா ஃபுல்லா நரம்பு ஓட்டம். நல்லா மடிக்காம சுத்தணும். இன்னும் 15 நாள் ஆகணும் அது கண்ணு போடும். ஆமாண்ணா. அடுத்து இது காங்கிரேஜுங்கண்ணா. 6 பல்லுனா 2 நீத்துனா. ஒரிஜினாலிட்டினா நல்லா துமுழு தலைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா பரவாயில்ல. தலை இதுல 6 கறந்ததுண்ணா. காலக்கண்ணு போட்டுருக்காங்க. இந்த இது ஒரு 6 கறக்கணும் அந்த மாடு. நல்ல பால் பார்த்தீங்கன்னா எறும்பு பாலாட்டு இருக்குது. நம்ம நாட்டு மாட்டு பால் மாதிரி தான் இருக்கு. வடந்திய மாடு இது. குழந்தை பாலுக்கு எல்லா வீட்டு தேவைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாடு யூஸ் ஆகணும். பால் கெட்டியா இருக்கும். அதனால இந்த மாடு வாங்க. அதே மாதிரி வெயில் மழை எல்லாத்துக்குமே இந்த மாடு செட் ஆகணும். யாரும் பயப்பட செலவில்லை. எங்கிட்ட வேணாலும் ரேர் மாடு தானே. நல்லா விரும்ப இந்த மாடு வந்து பால் நல்லா திக்னஸ் வேணுங்கிறவங்க இந்த மாடு கண்டிப்பா வாங்கிக்கலாங்க. பால் நல்லா இருக்குண்ணா. அது எறும்பு பாலாட்டு இருக்கும். நல்ல மாடு, நல்ல குணம். யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம். மாட்டை பார்த்தாலே யாருக்கு பயமா இருக்கு. பார்த்தா பாகுபலி மாடு மாதிரி இருக்கு. அதனால நல்ல குணம். ஆண் பெண் யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். கால் அணைக்கு செலவுல நல்லா கறக்கலாம். அடுத்து இது ஒரு 4 பல்லு கிடையாதுண்ணா. தலையத்து கிடையாதுண்ணா. இது ஒரு 2 நேரம் ஒரு 13 லிட்டர் இப்போ கறந்துகிட்டு இருக்கு. நம்மகிட்ட கண்ணு மாடு, காலக்கண்ணு போட்டிருக்கு. ஒரு மடியே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அரைஞ்ச மணி நல்லா பால் அதிகமா கறக்கணும். தலையத்துல ஒரு 15 லிட்டர் கறக்கு, ஒரு 7 13 கறக்குதுண்ணா. இது ஒரு அளவு சைஸ் மாடுண்ணா. இது பாத்தீங்கன்னா ஒரு காலையில 8 லிட்டர் பால் இருக்குண்ணா. அப்ப இன்னும் ஃபுல்லா மடி ஏறணும். கறந்துட்டா வத்திக்கு கண்ணு கிடையாது கண்ணு போட்டிருக்கு. இந்த மாடு நம்ம பண்ணையில் இருக்குண்ணா. அடுத்து இது ஜெர்சி மாடுண்ணா. இது இன்னொரு 10 நாள் ஆகுண்ணா கண்ணு போட. இன்னும் 10 நாள் ஆகும். ஃபுல்லா மடி எடுத்தானா கண்ணு போடுது. நல்லா ரெட் சிந்தி டைப்ல நல்லா டார்க் அண்ட் ரெட்டா இருக்குண்ணா. பார்த்து கறக்கணும் அந்த மாடு. அடுத்தது ஒரு செவல சட்டை மாடுண்ணா. 6 பல்லுண்ணா. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். 6 பல்லு 2 நீத்துங்கண்ணா. 6 பல்லு 2 நீத்து. இந்த கண்ணுன்னு ஒரு வாரத்துல கண்ணு போட்டுருணும்.
மாட்டுல நல்ல மாடுனா ஒரு 2 நேரம் ஒரு 5 லிட்டருக்கு 60 எதிர்பார்க்கலாம்ண்ணா. அடுத்து இது கண்ணு மாடுனா இது காலக்கண்ணு போட்டிருக்கு. காலக்கண்ணு போட்டிருக்கு. இது ஒரு 10 லிட்டர் கறக்கணும். ஆமாண்ணா. காலை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செவலை சட்டைனா அண்ணாங்கால் போட்டு காலை கட்டியே மேஞ்ச மாடுண்ணா. காட்டுக்குள்ள நல்லா காலை கட்டியே மேஞ்ச மாடு, நல்லா கறக்கணும் அந்த மாடு. இது வெயில் மழை எல்லாத்துக்குமே அந்த மாடுக்கு செட் ஆகணும். ஆமாண்ணா. நம்ம ஒன்றும் ஹைஜானிக்கா வச்சு பார்க்கணுங்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே அந்த மாடு செட் ஆகணும். இப்ப சில பேர் வந்து நாட்டு மாடுகள் அப்படின்னா நாட்டு மாடுகள் மட்டுமே தனியா எடுத்து பண்ணுவாங்க. கண்டிப்பாண்ணா. உங்களுக்கு வந்து நாட்டு மாடுகளும் வச்சிருக்கீங்க, HF மாடும் வச்சிருக்கீங்க, ஜெர்சியும் வச்சிருக்கீங்க, எருமை கூட நம்ம இருக்குண்ணா. எருமையும் இருக்குங்களா? என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். எருமை வேணாலும் இருக்கு, நாட்டு மாடு, காங்கிரேஜ் மாடு, கிரு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட எல்லா வகையான மாடு இருக்குண்ணா. சரிங்க. ஆமாண்ணா. ஸோ இப்போ ஒரு புதுசா ஒருத்தங்க மாடுகளோ அல்லது ஏதோ ஒன்று எருமைகளோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னா எது அவங்களுக்கு பர்ஃபெக்டா சூட்டபிள் ஆகுறது ஒரு அவங்க தேவையை பொறுத்து தானே இருக்கு. ஒரு இப்ப எருமை பால்லாம் லிட்டர் 100 ரூபாய்க்கு விற்கிது. எல்லாருமே எருமை வாங்க போறது இல்லைன்னா, அதனால இப்ப எருமை வேணுங்கிறவங்க எருமை வாங்குவாங்கண்ணா. பசுமாடு வேணுங்கிறவங்க பசுமாடு வாங்குவாங்க. அதிகமா கறக்கணும், நான் ஃபார்ம் டைப்ல வச்சிருக்கவங்க HF மாடு வாங்கலாம். ஜெர்சிலாம் பெரிய மாடா வாங்கினாங்கன்னா கறவை திறன் அதிகமா வரும்ண்ணா. அவங்க தேவையை பொறுத்து இருக்கலாம்ண்ணா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எருமை வாங்கினீங்கன்னா நீங்க பால் ஒரு 2 நேரம் ஒரு 12-13 தான் கறக்க ஆவரேஜா. அந்த பால் லிட்டர் 100 ரூபாய்க்கு நினைக்கிறேன் எருமை பால். ஸோ எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கு மாடுகள். மாடு பூராமே இந்த எல்லாம் HF பூரா இல்ல பிரீடு மாடுனா இல்ல குவாலிட்டி மாடு தானே. மாடு எப்படி மாடு வேணுமோ எடுத்துக்கலாம். மாடு ஒரு 5 மாட்டுக்கு மேல கலந்து ஆயிடுச்சு. மாடு இப்ப அவங்களுக்கு அவங்க எத்தனை மாடு கேட்கறாங்களோ அது மாதிரி மாடு நம்ம எடுத்து கொடுக்கலாம். அதாவது இப்போ ஒரு ஏக்கர் நம்ம கிட்ட தோட்டம் இருக்கு அப்படின்னா, சரிங்கண்ணா, குறைஞ்சது எத்தனை மாடுகள் வளர்க்க முடியும்? வளர்க்கலாம்னா இப்போ 1 ஏக்கர் தோட்டம் தான் நம்மகிட்ட தீவனம் நம்ம வாங்கி போட்டு வளர்ந்தா 1 ஏக்கர்ல 20 மாடு 30 மாடு கூட வளர்க்கலாம். 1 ஏக்கர்ல முடியுங்களா? முடியும்ண்ணா. 1 ஏக்கர்ல மாடு வேணா கட்டிக்கலாம். விவசாயம் நம்ம மாட்டுக்கான தீனி நம்ம வெளியில தானே வாங்குற மாதிரி இருக்கும். 20 மாடு 1 ஏக்கர்ல எத்தனை மாடு வேணாலும் கட்டிக்கலாங்க இல்லைங்களா? மாடு வந்து கட்டுறது 1 ஏக்கர்ல எவ்வளவு வேணா கட்டிக்கலாம், மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். தீவனங்கள் பாத்தீங்கன்னா நம்ம வெளியில தானே வாங்கி ஆகும். 1 ஏக்கர் வச்சு 1 ஏக்கர்ல விவசாயம் பண்ணி 20 மாடு வளர்க்கறதுங்கிறது ஆகாது. 1 ஏக்கர்ல வேணா ஒரு 5 மாடு வளர்க்கலாம். ஆனா இப்ப பொதுவா சொல்றது என்னன்னா, அதாவது தீவனங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே வாங்கினோம்னா பெருசா லாபம் இருக்காது இருக்காதுங்கிறாங்கன்னா, அவங்க வச்சிருக்க நம்ம முறையில தானே இருக்கு. வெளியில இருக்க நம்ம சொந்த தோட்டம் இருந்து பண்ணலாம். நிறைய பேர் வெளியே வாங்கி போட்டு பண்றவங்க பண்றாங்கன்னா, அதனால அவங்க ஒரு இதை பொறுத்து தானே இருக்கு. ஒண்ணு கண்டிப்பா நட்டா வராதுங்கண்ணா. சக்சஸா அதை பத்தி மாட்டு பண்ணை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நட்டா வராது. முதல்ல ஏதாவது இது பண்றவங்களுக்கு தான் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகும். நல்லா மாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாங்கண்ணா. சரி மாட்டை பத்தி தெரிஞ்சால் பண்ண வச்சா சக்சஸ் ஆகணும். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாடு வளர்ப்பு பத்தி. கண்டிப்பாங்கண்ணா. மாடுகள் தேவைப்படனாலும் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்ணலாங்கண்ணா. எப்படி மாடு வேணுமோ நம்ம கொடுக்கலாங்கண்ணா.